அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூனி, இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும், ஹலக, அபத என்ற இரண்டு அடிப்படை வினைச்சொற்களை சற்று விரிவாகவும் கற்றபின் இதன் மொத்த பொருளையும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்சியுன், இன்சுன், அல் இன்சானு, அன்னாசு. இன்சியுன், அல் இன்சானு மனிதன் என்ற பொருளை தரக்கூடிய ஒருமை சொற்களாகும். இன்சுன், அன்னாசு மனிதர்கள் என்ற பொருளை தரக்கூடிய பன்மை சொற்களாகும். நஃப்சுன், அன்ஃபுசுன், நுஃபூசுன். நஃப்சுன் என்றால் உயிர், உள்ளம், மனம், மனிதன் போன்ற பல பொருட்களை தரக்கூடிய ஒருமை சொல்லாகும். அன்ஃபுசுன், நுஃபூசுன் என்பது அதன் பன்மை சொற்களாகும். அன்பு என்னும் சொல்லிற்கு நேசம், பாசம், பற்று, ஈரம் என்று பல சொற்கள் உண்டு. இதனை தமிழில் ஒரு பொருட் பன்மொழி என்று சொல்வார்கள். சோறு, அன்னப்பறவை என்பதை அன்னம் என்று சொல்வார்கள். இதனை தமிழில் ஒரு சொல் பல பொருள் என்றும் சொல்வார்கள். தமிழ் மற்றும் அரபி மொழிகளில் ஒரு பொருட் பன்மொழி என்றும் ஒரு சொல் பலபொருள் என்றும் உண்டு. இதனை சொல்வளம் மிக்க மொழிகள் என்று சொல்லலாம். ஜின்னியுன், ஜின் ஒருமை. ஜின்னுன், ஜின்கள் பன்மை. ஷைதானுன், ஷைதான் ஒருமை. ஷயாத்தீனு, ஷைதான்கள் பன்மை. இதற்கு முன்னர் தகர என்னும் வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்த்தோம். தகர என்ற வினைச்சொல் வகை அல்லது பேட்டனை சார்ந்த ஆனா ஊனா வகையை சார்ந்த ஹலக யஹ்லுகு என்னும் வினைச்சொல்லை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். இறந்த கால வினைச்சொற்கள். ஹலக, ஹலகு, ஹலக்த, ஹலக்தும், ஹலக்து, ஹலக்னா, ஹலகத். ஹலக படைத்தான், ஹலகு படைத்தார்கள், ஹலக்த படைத்தாய், ஹலக்தும் படைத்தீர்கள், ஹலக்து படைத்தேன், ஹலக்னா படைத்தோம், ஹலகத் படைத்தாள். இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. கிதாபி என்றால் என்னுடைய புத்தகம் என்று பொருள். ஹலகனி என்றால் என்னை படைத்தான் என்று பொருள். கிதாபுன் என்ற பெயர் சொல்லுடன் இ என்ற சுருக்கெழுத்தும், ஹலக என்ற வினைச்சொல்லுடன் நீ என்ற சுருக்கெழுத்தும் இணைகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யஹ்லுகு, யஹ்லுகூன, தஹ்லுகு, தஹ்லுகூன, அஹ்லுகு, நஹ்லுகு, தஹ்லுகு. யஹ்லுகு படைக்கிறான், படைப்பான். யஹ்லுகூன படைக்கிறார்கள்,
படைப்பார்கள். தஹ்லுகு படைக்கிறாய், படைப்பாய். தஹ்லுகூன படைக்கிறீர்கள், படைப்பீர்கள். அஹ்லுகு படைக்கிறேன், படைப்பேன். நஹ்லுகு படைக்கிறோம், படைப்போம். தஹ்லுகு படைக்கிறாள், படைப்பாள். படைக்கிறாய், படைப்பாய் என்பதற்கும் படைக்கிறாள், படைப்பாள் என்பதற்கும் ஒரே சொல்லான தஹ்லுகு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஊ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. இந்த வகை வினைச்சொற்கள் அரபியில் அதிகமாக உள்ளது. உஹ்லுக், உஹ்லுகு, உஹ்லுக் படை, உஹ்லுகு படையுங்கள். ஏவல் வினைச்சொற்கள். ல தஹ்லுக், ல தஹ்லுகு, ல தஹ்லுக் படைக்காதே, ல தஹ்லுகு படைக்காதீர்கள். எதிர்மறை ஏவல் வினைச்சொற்கள். ஹாலிகுன், மஹ்லூகுன், ஹல்குன். ஹாலிகுன் படைப்பவன், மஹ்லூகுன் படைக்கப்படுவது, ஹல்குன் படைப்பது. ஹலக என்ற வினைச்சொல்லை சொல்லும்போது ஹலக, யஹ்லுகு, உஹ்லுக் என்று சொல்வார்கள். ஹலக படைத்தான், யஹ்லுகு படைக்கிறான், படைப்பான், உஹ்லுக் படை. ஸகர என்ற வினைச்சொல் வகையை சார்ந்த, ஆனா ஊனா வகையை சார்ந்த அபத, யஅபுது என்னும் வினைச்சொல்லை சற்று விரிவாக பார்க்கலாம். இறந்த கால வினைச்சொற்கள். அபத, அபது, அபத்த, அபதுத என்று இல்லாமல் அபத்த, அபத்தும், அபத்து, அபதுனா, அபதத். அபத வணங்கினான், அபது வணங்கினார்கள். அபத்த வணங்கினாய், அபத்தும் வணங்கினீர்கள். அபத்து வணங்கினேன், அபதுனா வணங்கினோம், அபதத் வணங்கினாள். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்கள். யஅபுது, யஅபுதூன, தஅபுது, தஅபுதூன. அஅபுது, நஅபுது, தஅபுது. யஅபுது வணங்குகிறான், வணங்குவான். யஅபுதூன வணங்குகிறார்கள், வணங்குவார்கள். தஅபுது வணங்குகிறாய், வணங்குவாய். தஅபுதூன வணங்குகிறீர்கள், வணங்குவீர்கள். அஅபுது வணங்குகிறேன், வணங்குவேன். நஅபுது வணங்குகிறோம், வணங்குவோம். தஅபுது வணங்குகிறாள், வணங்குவாள். வணங்குகிறாய், வணங்குவாய் என்பதற்கும் வணங்குகிறாள், வணங்குவாள் என்பதற்கும் தஅபுது என்னும் ஒரே சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஊ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. இந்த வகை வினைச்சொற்கள் அரபியில் அதிகமாக உள்ளது. வினைச்சொற்களை கற்கும்போது யார் செய்கிறார்களோ அவர்களை காட்டுவதை போல் கையசைத்து வாயால் மொழிந்து மனனமிட்டு கொள்வது இந்த வினைச்சொற்களை வேகமாக கற்பதற்கு இலகுவாக இருக்கும்.
யாபுது யாபுதூன. யாபுது வணங்குகிறான், வணங்குவான். யாபுதூன வணங்குகிறார்கள், வணங்குவார்கள். நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொற்களாகும். இதற்கு முன்னால் லி என்ற எழுத்து இணையும் போது படர்க்கை ஏவல் வினைச்சொற்கள் உருவாகிறது. அதாவது அவன் எழுதட்டும், அவன் உண்ணட்டும், அவன் வணங்கட்டும், அவர்கள் எழுதட்டும், அவர்கள் உண்ணட்டும், அவர்கள் வணங்கட்டும் போன்ற சொற்களாகும். இங்கு யாபுது என்று ஊ குறியீட்டில் முடிந்த சொல்லானது லி யாபுத் என்று மெய்யெழுத்தில் முடிந்து அவன் வணங்கட்டும் என்ற பொருளை தருகிறது. யாபுதூன என்ற சொல்லில் நா என்ற இறுதி எழுத்து வந்துள்ளது. இது லி யாபுது என்றாகி நா என்னும் இறுதி எழுத்து கெட்டு அல்லது மறைந்து லி யாபுது என்றாகி அவர்கள் வணங்கட்டும் என்ற பொருளை தருகிறது. இதனை அடுத்து பிரதி பெயர் சொற்கள் அல்லது புரோனவுன் ஆப்ஜெக்ட் அல்லது செய்யப்படு பொருள் என்ற நிலையிலும் வருகிறது. லி யாபுதூனி என்றால் அவர்கள் என்னை வணங்கட்டும் என்ற படர்க்கை ஏவல் வினைச்சொல்லாகும். இங்கு லி யாபுதூனி என்று சுருக்கமாக யா என்ற எழுத்தை விட்டுவிட்டு எழுதுவார்கள். ஓபுத் ஓபுது. ஓபுத் வணங்கு, ஓபுது வணங்குங்கள் ஏவல் வினைச்சொற்களாகும். ல தஅபுத், ல தஅபுது. ல தஅபுத் வணங்காதே, ல தஅபுது வணங்காதீர்கள் எதிர்மறை ஏவல் வினைச்சொற்களாகும். ஆபிதுன், மாபூதுன், இபாதத்துன். ஆபிதுன் வணங்குபவன், மாபூதுன் வணங்கப்படுவது, இபாதத்துன் வணங்குவது. ஆபத என்ற வினைச்சொல்லை சொல்லும்போது ஆபத, யாபுது, ஓபுத் என்று சொல்வார்கள். ஆபத வணங்கினான், யாபுது வணங்குகிறான், வணங்குவான், ஓபுத் வணங்கு. ذكر يذكر اذكر خلق يخلق اخلق عبد يعبد اعبد. ذكر خلق عبد இந்த மூன்று வினைச்சொற்களும் ஒரே வகையை சார்ந்த வினைச்சொற்களாகும். ஆனா ஊனா வகை வினைச்சொற்களாகும். இறந்தகால வினைச்சொற்களில் மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டையும், நிகழ்கால வினைச்சொற்களில் மூலச்சொற்களின் நடு எழுத்து ஊ குறியீட்டையும் பெற்று வருகிறது. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இங்கு புகழ் என்பதும் அல்லாஹ் என்பதும் பெயர் சொற்களாகும். அல்லாஹ் என்ற பெயர் சொல்லுடன் இக்கு என்ற நான்காம் வேற்றுமை உருபு இணைந்து எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்ற சொற்றொடரின் பொருளை தெளிவுபடுத்தி வேறுபடுத்தி காட்டுவதை வேற்றுமை உருபு என்று தமிழில் சொல்வார்கள். அல்ஹம்து என்றால் புகழ் என்று பொருள். லி என்பது ஒரு இடைச்சொல் அல்லது ப்ரிபோசிஷன் ஆகும். அதற்கு அல்லது அதற்காக என்ற பொருளை உடைய சொல்லாகும். இந்த இடைச்சொல்லை அடுத்து அல்லாஹு என்ற பெயர் சொல் வரும்போது கிதாபின் அல்லது அல் கிதாபி
என்ற அமைப்பை பெற்று லில்லாஹி என்றாகி அல்ஹம்து லில்லாஹி எல்லா புகழும் அல்லாவிற்கே என்ற பொருளை தருகிறது. நான் நேற்று கடற்கரைக்கு போகாமல் இல்லை. என்ன பொருள்? நிச்சயமாக, உறுதியாக நான் நேற்று கடற்கரைக்கு போனேன் என்று பொருள். 2 எதிர்மறை சொற்கள் நேர்மறை சொற்களாக மாறியுள்ளது. அதையும் உறுதிப்படுத்தி சொல்கிறது. அரபியில் மா, இல்லா போன்ற சொற்கள் ஒரு சொற்றொடரில் தொடர்ந்து வரும்போது அந்த சொற்றொடரை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. இங்கு மா என்றால் இல்லை என்று பொருள், இல்லா என்றால் தவிர என்று பொருள். வா என்றால் மேலும், அதுவும் இதுவும் என்று பொருள். ஹலக்து படைத்தேன், மா ஹலக்து படைக்கவில்லை, நான் படைக்கவில்லை என்று பொருள். அல் ஜின்னு வல் இன்சு என்னும் சொற்களானது செய்யப்படு பொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்து கிதாபன் அல்லது அல் கிதாப என்ற அமைப்பை பெற்று அல் ஜின்ன வல் இன்ச என்றாகி ஜின்களையும் மனிதர்களையும் என்ற பொருளை தருகிறது. இல்லா என்றால் தவிர, அதனை தவிர என்று பொருள். யாபுதூன வணங்குகிறார்கள், லி யாபுதூனி என்னை வணங்குவதற்காக என்று பொருள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூனி ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. அல் குர்ஆன் 51-56